வணக்கம். நினைத்ததை அடையும் ரகசியம். எப்படி நினைத்ததை அடையும்? நீ என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் அடையிறதுக்கு நிறைய ரகசியங்கள்லாம் இருக்குது இந்த உலகத்தில். நீ என்ன அடையிறியோ, என்ன நினைக்கிறியோ அதை அடையிறதுக்கான ரகசியம் உண்மையும் கூடாது. அது எப்படி தான் நீ நினைப்பதை என்ன செஞ்சிடலாம், அடைஞ்சிடலாம். ஆனால் நீ நினைக்கிறதெல்லாம் சரிதானா, அடைய முடிந்தது தானா? முதல்ல உனக்கு நினைக்க தெரியுதா? அங்கே தான் பெரிய தவறு இருக்குது. நினைத்ததை அடையலாம். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான், துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான். தலைவர் நடக்கணும்னு நினச்சிக்கிறேன். இப்போ இந்த சேவத்தில் நான் நடந்து போகணும். எப்படி காலை அங்கே பதிய வச்சு நடக்கணும். நான் நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் சொல்ல முடியும்? என்ன பண்ணா, கேமரா வச்சு எடுத்துவிட்டு கேமராவை திருப்பி காமிக்கணும். கரெக்டாக இல்லையா? கீழே என்ன பண்ணணும், மேலே இருக்கிற ஒயிட்லாம் கீழே அடிச்சிடணும். மேலே இருக்கிற செவரெலாம் கீழெல்லாம் அது மாதிரி மேலே என்ன மாதிரிலாம் இருக்குமோ இமேஜின் இருக்குது அதெல்லாம் கீழே ஃபேன் ஒன்று போட்டு நிற்க வச்சிடணும். ஃபேனை இப்படி சுற்ற விடணும். நான் என்ன பண்ணேன், நினச்சிட்டு காமிச்சு தலைகீழ காமிச்சா என்ன ஆகிடுவேன் நீ? ஆமாம் தான் இருந்தாலும் நினச்சதெல்லாம் நினச்சிட்டு பொழுது. ஆனால் எதிர்க்கிறவங்களுக்கு நேரில் பார்த்தவங்களுக்கு தான் என்ன தெரியும், ஏதோ ஒன்று கீழே ஜிக்ஜாக் எல்லாம் பண்ணிவிட்டு நினைத்ததை நடத்து அப்படின்னா நினைத்ததெல்லாம் நடக்காதா? அப்போது அது ரகசியம் ஒன்று இல்லைன்னா நினச்சது கட்டாயமாக நடக்கும். நினச்சதுபடி கட்டாயமாக நினைப்பது நடக்கும். ஆனால் நினைக்கிறதுக்கு தெரியணும். நமக்கு என்ன தெரியணும்? நினைக்கிறதுக்கு தெரியணும். நினைப்பது என்றால் என்னன்னு தெரியணும். நிறைய பேர் என்ன உங்களுக்கு சொல்லித்தரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ நினைய அது ஆகிடுவே அப்படின்ட்டாங்க. நீ அவசர அவசரமாக போய் நினச்சி ஆகிட்ட. ஆனால் உனக்கு என்ன ரிசல்ட்டுன்னு உனக்கு தெரியத்தே இல்லை. என்னன்னு உனக்கு ரிசல்ட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த மாதிரி நினச்சி ஆகிட்டாங்க. போன உடனே ஒரு இடத்துல பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் போகிறாங்க. ஒரு நாள் கோர்ஸ் போனோடனே அங்கே போய் ஏதோ ஒன்று ஆகிறாங்க. அவங்க சொல்கிறாரு, நீ நினைய அதெல்லாம் நடக்க போனோடனே, ஆமாம் நான் வந்து கோட்லாம் போட்டுன்னு கார்லலாம் போகிறேன், வசதியாகிட்டேன் அப்படின்னு நினச்சின்னு வந்துட்டார். வந்தவுடனே ஃபோன் வருது, சார் உங்களுக்கு லோன் வேணுமா, கிரெடிட் கார்டு தான். லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன வந்தேன், லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் பண்ணியா வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. நினச்ச உடனே நான் ஒரு டெய்லியும் வர இது ஒரு வேலையை வச்சுக்கிறேன். கோட்லாம் போட்டு வரைஞ்சி ஒரு படம் ஒன்று வச்சுட்டு அப்படியே பார்த்துனுக்குறேன். டெய்லியும் கோட் போட்டு நடக்கிறேன். பணக்காரன் ஆகிட்டேன், காரில் போகிறேன், நல்லா காஸ்ட்லி வாட்சி, நல்லா என்ன நான் நினைக்கணும். இப்போ ஃபோன் ஆச்சு, என்ன தரேன்ட்டே, கிரெடிட் கார்டு தரேன், லோன் தரேனே. ஆஹா அற்புதமாக இருக்குது. என்ன ஒரு பெரிய அதிசயம். கரெக்ட் தானே? என்ன கிரெடிட் கார்டு வாங்குகிறேன், ஸ்வைப் பண்ணுறேன். போனாக்கா சரவணா ஸ்டோருக்கு 11,000 ரூபாய்க்கு கோட்டுக்குது. ஆஹா லிமிட் நமக்கு 5,000 ரூபா, 4,000 ரூபாய் மிச்சமாகவே இருக்குது. கோட்டை வாங்கி மாட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு கார்டு போய் திரும்ப ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறேன். கோட்டெலாம் பார்த்து அப்லோட் பண்ண உடனே திரும்ப இன்னொரு என்ன பண்ணுவாங்க, ஃபேஸ்புக்கில் போட்டு என்னவே நம்பர் வந்துடும், ஊரெல்லாம் தெரிஞ்சிடும். இப்போ எல்லா கடைக்காரங்களுக்குனா தெரிஞ்சிடும். ஆளாளுக்கு என்ன பண்ணுவான், ஃபோன் பண்ணி உங்களுக்கு அவ்வளோ வேணுமா சார், உங்களுக்கு இவ்வளோ வேணுமா சார்ன்ட்டு. மீதி 3,000 ரூபாய் தானே இருக்குதே, இன்னொரு கார்டு ஒன்று வாங்குகிறேன். இந்த காசுக்கு என்ன பண்ணுறேன், அந்த கார்டுலேருந்து எடுத்து இந்த கார்டு கொடுக்குறேன், எனக்கு லிமிட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அடுத்தது என்ன செய்கிறாங்க, பர்சனல் லோன் வேணுமா சார், என்னடா அது அதிசயமாகுது. கார் கம்பெனிக்காரன் போடுறேன், அவனுக்கு வியாபாரம் ஆகணும். நெக்ஸ்ட்டில் அவர் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டார், ஷோரூம் டே வந்துச்சு. விற்கலன்ட்டு அந்த ஆள் என்ன பண்ணுறாங்க, போட்டு எக்ஸிக்யூட்டிவை கற்றுமுன்னா 4 கார் கூட விற்கலன்னு ஒன்று என்ன பண்ணுறான் அவன். யார் இழிச்சம் வாங்கின்னு பார்த்து என்ன பண்ணிடுறான் அவங்ககிட்ட, சார் உங்கள் கார் வாங்கணும், எல்லாம் கார் வாங்க. என்ன சார் கார் வாங்க தகுதியில், உங்கள் ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோவில் அப்படிலாம் போட்டு வச்சுருக்கீங்க, நீங்கள் பார்த்து. ஏன்னா நம்ம என்ன பண்ணி வச்சுக்கிறான், ஒரு ஆடே வருது. இப்போ சிவகுமார் போல் சொல்கிறான், அங்கே வந்து நீங்கள் தான் இவரா அப்படின்னு கூப்பிட்டோன்னே இன்னொரு ஆள் வரான், நான் இல்லைன்னு ஒன்று நீ அவன் இல்லை எனக்கு டைம் இல்லைன்ட்டு போயிடுறான். இந்த ட்ரெஸ்ஸு தான் முதல்ல மதிக்குது. எது இந்த உலகம் கீஞ்சி போன ட்ரெஸ் போட்டு தான் நீ யார் இல்லை வசதியானவன் இல்லை, இருந்தாலும் கோட் சூட்டில் போட்டு கார் வச்சு வாங்குற ஒரு தகுதியானவர் தானே. நீ உள்ள குப்பத்துலேருந்து வா, இல்லை குப்பமேட்லேருந்து வா, ஆனால் கோட் போட்டு வந்தீங்கன்னா நீ யார் தான் யா விசேஷமானவன் தானே. ஏன் நல்லா கோட் ஷூட்லாம் போட்டு வந்தவன் வந்தால் என்ன தான் விசேஷமானவன் தான். உடனே கார் கொடுத்துட்டாங்க, கார் பஸ் இன்ஸ்டால் பண்ணி இஎம்ஐ. நினைச்சதெல்லாம் நடந்துச்சு. அவர் அவசர அவசரமாக என்ன ஒரு 10 சீடியில் இப்போ 100 சீடி வாங்கி கொடுப்பார் எல்லாருக்கும். நினச்சதெல்லாம் நடக்குதுப்பா. ஏன் சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன ஆகிட்டாங்க, ரொம்ப ஒரு வருஷத்துக்கு அப்புறமா செத்து விடாருங்க. ஆனால் யாருக்கும் தெரியாது, யாருக்கும் விளம்பரம் கூட பார்த்துட்டு இல்லை. என்ன ஆச்சுருக்கு, என்ன அப்படியே போய் கடன் நிறையா ஆகி போய் கடன் கட்ட முடியாமல் தற்கொலை பண்ணின்னு செத்துட்டாரு. நிறைய பேர் என்ன ஆகிட்டாங்க,
தற்கொலை பண்ணினே செத்துட்டாங்க. நீங்கள் அவசரமாக நினச்சதெல்லாம் நடக்குன்ட்டு நீங்கள் பண்ணி நினச்சிங்கன்னா நடக்கிற மாதிரி தெரியும். அதெல்லாம் நினச்சது நடக்கிறது இல்லை. உனக்கு நினைக்கவே தெரியல, உனக்கு நினைக்கவே கற்றுக் கொடுக்கல. நான் சொல்கிறேன் நினச்சது நடக்கும், ஆனால் நினைக்க தெரிஞ்சிச்சனா தான் நினச்சதெல்லாம் நடக்கும். எப்படி தெரிஞ்சால் தான் நினைக்கிறதுக்கு நமக்கு தெரியணும். முதல்ல உன் இருப்பின் அதிசயம், அதிலேருந்து நீ என்ன நினச்சி நீ அதை பெறணும், என்னெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அது மட்டும்தான் உன்னால் என்ன பண்ண முடியும், பெற முடியும். எல்லாத்தையும் ஒன்று பெற முடியாது. ஒரு அழகாக பிறந்த ஒரு ஆண் அல்லது ரொம்ப அழகாக பிறந்த ஒரு பெண் தன்னை ஆணாக நினச்சிக்கிறா. ஒரு பெண் என்னவா நினச்சிக்கிறா, தன்னை ஆணாக நினச்சிக்கிறா, அலங்கரிச்சிக்கிறா. என்னவா மாறிது முடியுதுன்னா உள்ள ஜீன் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நினச்சதெல்லாம் மாறி என்னவாகிடுது, ஆண் பெண்ணாவோ பெண் ஆணாவோ மாறலை, மூன்றாம் பாலினம் தான் தோன்றுமே தவிர என்ன ஆகலை, அங்கே டோட்டல் சேஞ்சஸ்லாம் ஆகாது. ஆபத்து அது. இது என்ன, அது ஆபத்து. அப்படி தான் உன் இயல்பை கெடுக்கிறதுக்காக அவசரமாக அவங்களுக்கு புக்கு வைக்கணுன்றதுக்காக ஒன்றா சொல்லி வச்சிடறான். நீ நினச்சதெல்லாம் நடக்கும்னு நினச்சிடான். உன்னோட அதனால் ஏற்படுற ஆபத்தை பற்றி அவனுக்கு அக்கறை இல்லை. அதுக்கு ஒரு 10 பேரை வந்து நான் பெரிய பத்திரிகையாளராக இருந்தேன், நான் பத்திரிகை எழுத நினச்சேன், நான் பத்திரிகை எழுதினோடனே எனக்கு 1 கோடி விற்கணும்னு நான் நினச்சேன், 1 கோடி பேர் விற்றுட்டாங்க, நான் பணக்காரன் ஆகிட்டேன். அப்புறமா ஏன்டா இங்கே வந்து பேசினேன்? ஏன் தற்கொலை பண்ணினா? அப்புறமா ஏன் இதில் பேசினேன்? நீ தான் பணக்காரன் ஆகிட்டியே. சார் நான் எம்எல்எம்மில் சேர்ந்துட்டேன், நிறைய லாபம் வந்துச்சு. அம்மா ஏன் ஒன்றும் விற்றுங்கிற? இப்படி யாரும் கேட்க மாட்டீங்களே நீங்கள். அப்புறமா இன்னும் ஏன் விற்றுங்கிற? நீ தான் பணக்காரன் ஆகிட்டே. இன்னும் எனக்கு நீ தான் வியாபாரம் பண்ணி நல்லா வசதி ஆகிட்டியாடா, என்னென்ன ஏன் வந்து அதை விற்க பார்க்குற? நமக்கு என்ன புரியுது இல்லை, நமக்கு என்ன அவன் என்ன பண்ணுகிறான்? எல்லாருமே இங்கே நடிக்கிறதுல நினைக்கிறதுலாம் எப்படிங்க நடக்கும்? நடிக்கிறதுக்கெல்லாம் காட்சி பொருளாக உனக்கு காட்ட முடியும். சினிமா என்ன பண்ணலாம், வாய் தைச்சிட்டு பாம்பை கூட எப்படி விளையாடலாம், எப்படி வேணா விளையாடலாம். காட்டில் போய் ஜக்கி வாசி பாம்பு பிடி சொன்னா என்ன ஆவார்? ஆனால் பாம்பு பிடிக்கிறவருன்னு ஒருத்தருக்கிறாரு. அவரு பச்சையில் மூலிகை வச்சுக்கின்னு பாம்பு பிடிக்கிறதே ஒரு ப்ரொஃபஷனலாக வச்சுக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவார்? பாம்பு பிடிக்கலாம் கோட்டெலாம் போட்டுன்னு ஜுப்பாலாம் கட்டினு டர்பம் கட்டினா போவார். ஸ்டைலாக எப்படி போவார்? எளிமையான துணி, ஓட தகுந்த மாதிரியான ஓடத்துக்கு பிடிக்கிறதுக்கு உடல் அசைவங்களெல்லாம் அசைக்கச்சிக்காத்த மாதிரியான துணி தான் அவர் என்ன பண்ணுவார்? போடுவார். ஃபுல்லாக போட்டு பந்தம் பண்ணி போக முடியாங்க. நீங்கள் வெள்ளைக்காரன்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா ஷூ போட்டு நிற்பான். ஏன்? பாம்பு கொட்டினா என்ன ஆகுது? அப்போ அங்கே என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க, அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே. முதல்ல என் இருப்பு நான் எப்படி நினைக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியாத வரைக்கும் நீங்கள் அவசரமாக எதனா ஆயிடணும்னு நினச்சிங்கன்னா என்ன ஆகிடுவீங்க? இயற்கைக்கு முரண்பாடா அல்லது உங்களுக்கு எதிரியாக நீங்கள் மாறிடுவீங்க. வேறு யாருக்கும் நீங்கள் எதிரி இல்லை. யாருக்கு எதிரியாக மாறிடுவீங்க? உங்களுக்கு உங்களை நீங்களே தண்டிச்சிக்கணும். என்ன செய்யணும்னா நீங்களாக நினச்சிக்கணும். எதை வேணா ஒரு மனிதன் நினச்சிக்கிறான், பெருமாளே எனக்கு கண்டி என் பொண்டாட்டிக்கு ஃபஸ்ட்டு பொல்ல பொந்துச்சானா, என்ன பொந்துச்சானா, பொல்ல பொந்துச்சானா, தாலி கட்டி போட்டுடுறேன். எங்கே உண்டியில் புல்ல பொந்துச்சு. 2 தான் சந்தர்ப்பம், ஆண் அல்லது பொண்ணு. இவர்னா வேண்டினார், ஆண் பொண்ணு பொல்ல பொந்துச்சானா, புல்ல பொந்துச்சு. இவர் போய் இப்போ வேண்டின்னு எடுத்து போய் போட்டார். இவரோன்னா அடுத்த வாட்டி மழை பெஞ்சதுன்னா கூரை பிரித்து கட்ட முடியாது அவரால். அந்த மாதிரி கூரை வீட்டில் இருக்கிறவர். ஆனால் அவர் என்ன நினச்சிக்கினாரு, இப்படி நினச்சார், வேண்டிக்கினார், செலுத்தவும் செஞ்சார். லாபம் என்ன உண்டா? ஆனால் அவர் என்னவும் ஆகிட்டார், இப்போ திருப்தியாகவும் ஆகிட்டார். ஆனால் அவர் மிகப்பெரிய அறியாமல் இருக்கிறாருன்னு யாருக்கு தெரியும்? சாதாரணமாக போனார், ஒரு ஆடினார், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நினச்சார். அவருக்கு ஒரு ஆண் குழந்தை வந்தது. அவர் பெருமாளுக்கு எந்த இதுவும் தாலியோ எதுவுமே செலுத்தல, நல்லா தாங்கிறாரு, வசதியாக தாங்கிறாரு. ஏழை மேலும் ஏழை ஆகிறதுக்கு யார் நினச்சிக்கிருந்தே? அவராகவே நினச்சிக்கினார். இவரே நினச்சிக்கல. நினச்சிக்கிறது அப்படின்னா அவன் இஷ்டம், எதை வேணா நீ நினச்சிக்கலாம். கரெக்ட் தானே? அப்படி தான் நமக்கு சுதந்திரம் இருக்குது. நமக்கு எங்கே ஒரு இடத்துல சுதந்திரம் இருக்குதுன்னு சொன்னால், நாம் நினைப்பில் ரொம்ப சுதந்திரமானவர்கள். எப்படி வேணால் நினச்சிக்கலாம், என்ன வேணால் நினச்சிக்கலாம். நம்ம ஒரு வறுமையான குடிசை வீட்டில் உட்காந்துன்னு நம்ம என்னவா நினச்சிக்கலாம், நம்ம தாண்டா உலகத்திலே பெரிய பணக்காரன் நினச்சிக்கலாமா இல்லையா? எங்கள் ஊரில் எங்கள் தெருவில் ஒருத்தர் இருந்தார். கடைசியாக பங்களானா பங்களா, நட்சத்திர பங்களா. சம்பளம் வாங்கின உடனே ரிக்ஷா ஒன்று புக் பண்ணுறாரு. ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு மேலே ஏறி உட்காந்துப்பார். ரிக்ஷாவில் வருவார். என்ன சொல்லுவார்? பங்களானா பங்களா, நட்சத்திர பங்களா, யார் வீட்டு பங்களான்னு. ஏன்னா பார்த்தானா நட்சத்திரம் தெரியுமா அவர் வீட்டில். அதை அவர் என்ன வாங்கிட்டார்? பங்களா வாங்கிட்டார். ஆனால் உள்ளே போன சரக்கு வாங்கின
சம்பளம் 4 நாள் 5 நாள் காலமாக திரும்ப கடன் 10 வட்டியெல்லாம் போயின்னு இருந்தேன் அப்போல்லாம். 10% வட்டி அந்த மாதிரிலாம். இந்த மாதிரி வட்டிக்கு வாங்கி வாழ்க்கையை ஓட்டி தன்னை பெரிய ஆள் மாதிரி காமிக்கிறதுக்காக நிறைய குடும்பங்களில் பார்த்திங்கன்னா அந்த நல்ல ஃபேமிலி வசதியாக வெல்த்தியாக வாழ்ந்துருந்துருப்பாங்க. அந்த மனிதன் செத்துட்டாருன்னு உடனே அந்த அம்மா விபச்சாரத்துக்கு வந்துடும். அந்த அளவுக்கெல்லாம் மட்டமாக எது செஞ்சது அப்படின்னு கேட்டால் நீ நினச்சதெல்லாம் நடந்துரும்னு நினைக்கிறது தான். நீ நினைப்பதெல்லாம் நடக்கிறதுக்கு உனக்கு நினைக்க தெரியணும். அப்போ தான் என்ன ஆகும், அது நடக்கும். நீ பாட்டு முட்டாள் வந்து நினச்சேன்னா அது என்ன ஆகுறது இல்லை, நடக்கிறதும் முட்டாள்தனமாக தான் நடக்குது, முடிவும் என்ன தான் இருக்கும், முட்டாள்தனமாக தான் இருக்கும். என்னன்னா உன் முட்டாள்தனத்தை யாரும் காமிச்சு வெளிச்சம் போட்டு காமிக்கிறது இல்லை. முட்டாள்தனத்தை பத்திரிகைகளுக்கு அது மேலே அக்கறையும் இல்லை. ஏன் பத்திரிகைகளில் எவ்வளோ நாள் பேசும், ஒரு நியூஸ் எவ்வளோ நாள் பேசுது, எண்டு வரைக்கும் நீங்கள் ஒரு நியூஸ் தெரிஞ்சு இது உண்டா? ஜெயலலிதாவோ அப்படி இப்படி ஆகும்னாங்க, விரைவில் வருகிறார் விரைவில் வருகிறார், கொஞ்சம் காலத்துக்கு தான் சொல்லே வந்தால் நீ என்ன ஆகிட்ட, விரைவில் வருவாங்க எப்போனா அது 10 வருஷமாக கூட இருக்கலாம். ஆனால் என்ன ஆகிடுவாங்க, அவங்க விரைவில் வருவாங்க. யார் என்ன பண்ண முடியாது. நம்மளுடைய வேகம் எவ்வளோ நாளைக்கு, நம்மளுடைய வேகம் எவ்வளோ நாளைக்கியா, ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான். அதுக்கப்புறமா என்ன இல்லை, நம்மளே என்ன ஆயிடுறோம், வேகம் போயிடுது. பதில் என்ன செய்யணும், ஒரு டெம்பரவரியாக ஒரு பதில் சொன்னால் போதும். அவனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறதுக்கு ஒரு பதில் சொன்ன நாளைக்கு தரேங்க, நாளைக்கு தர முடியாதுங்கன்னு சொல்லி பாறேன். ஃபஸ்ட்டு நாள் கடன் கொடுத்தவர்கிட்ட வந்தவொடனே அதெல்லாம் தர முடியாதுங்க, தர மாதிரி ஐடியா இல்லை, ஏதோ அன்றைக்கி தெரியாதனமாக வாங்கிட்டேன், இப்போ எனக்கு தரத்துக்கான சந்தர்ப்பமோ சோர்ஸோ இல்லை, தர முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவான், டென்ஷன் ஆகிடுவான். நமக்கும் தெரியும் அவனுக்கும் டென்ஷன் ஆகிடும். நம்ம என்ன சொல்லுவான், நமக்கு தர முடியாது தான், ஆனால் என்ன சொல்லுவான், நாளைக்கு தரேன், அடுத்த மாதம் தரேன், இன்னும் 2 வாரத்தில் தரேன். நமக்கே தெரியும், ஆனால் அடுத்த வாரம் 2 வாரத்தில் என்ன பண்ண முடியாது, நினச்சது நடக்குதா இல்லையா உனக்கு, இப்போ வந்தவனை அனுப்பிச்சி விட்டேன், நினச்சது நடக்குதா, டெம்பரவரி உன் நினப்பே. ஆனால் தர முடியாதுன்னு முடிவு எடுத்துட்டு, இனி கடன் வாங்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டு ஒரு 10 ரூபாய் சொல்கிறார். அப்படி ஒரு நினப்பு ஒருத்தர் வச்சுன்னு சொல்கிறார். அவர் எதனா பண்ண முடியும் உங்களால், அவர் தான் தர முடியாதுன்றார், என்ன பண்ண முடியும் உங்களால், என்ன முடிவு பண்ணிட்டார் அவர். வாழ்க்கையை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வரும்போது உங்கள் நினைப்புகள் எல்லாம் சாத்தியப்படுகிறது. எப்படி முடிவுக்கு வரணும்னா, வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். சூரியன் கிழக்கில் தான் உதிக்கும், வேறு என்ன செய்ய முடியாது. அதை நீ இன்னும் நினைக்க மாட்டாப்பா. ஒருத்தர் யாருன்னா சூரியன் உதயம் ஆயிடுச்சுன்னா மேற்கு இல்லையா அப்படின்னு கேட்ப, ஏன் கேட்க மாட்டேன், என்ன புரிஞ்சிச்சு உனக்கு, சூரியன் உதிக்கிற பக்கம் கிழக்கு. இன்கேஸ் அது வேறு எங்கன்னா உதிச்சு நான் மேற்குலேயே உதிச்சா கூட அது என்ன தான் திரும்ப அது கிழக்காக தான் இருக்க முடியும். எப்போ புரிஞ்சிச்சு, ஒரு நேச்சர் உனக்கு புரிஞ்சிச்சு, நேச்சர் லா ஒன்று இருக்குது, நேச்சர் லா புரிஞ்சது. இவனு நேச்சர் லாவே லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றாங்க. எல்லாம் அட்ராக்ஷன் கிடையாதுங்க, டிக்டாக்ஷனும் நடக்குது. எல்லாத்துலேயும் அட்ராக்ஷன் மட்டுமே நடக்கலை, என்னவும் நடக்குது, பிரிதலும் நடக்கிறது. சேர்தல் மட்டுமே, ஈர்க்கிறது மட்டுமே இல்லை, தள்ளுவதும் கூட உண்டு. லா ஆஃப் அட்ராக்ஷனை ஐன்ஸ்டீன் வந்து எப்போ உடச்சிட்டான். அது ஒரு மேட்ரு கிடையாதுடா, புவியீர்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் எல்லாத்துலேயும் ஏன் இல்லைன்னு கேட்டான் அவன். நியூட்டன் லாலாம் தூக்கி போட்டான், புதுசாக ஒரு லாவை எடுத்துன்னு வந்துட்டான். பழம் பழுத்ததுனால ஊதுதா, பூமி இருக்கிறதுனால ஊதுதா, பூமி தான் ஊதுன்றான். என்ன பைத்தியமா இல்லை, நம்ம ஒரு நம்பின்னு இருந்தோம். பூமி காயாக இருக்கும்போது வெயிட் ஆகுதா, பழமாக இருக்கும்போது வெயிட் ஆகுதா, காயாக இருக்கும்போது தானே வெயிட்டு, ஏன் அப்போ இல்லை, இன்னும் பைத்தியக்காரர் தானோ. சயின்ஸ் என்ன முட்டாள்தானோ சொல்லாதுன்னு நம்ம நினச்சிக்கணும், கரெக்டா? ஏன் வெள்ளைக்காரன் என்ன பண்ண மாட்டான், இங்கிலீஷில் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பிச்சைக்காரன் இங்கிலீஷ் நேரத்தில் பிச்சை தான் எடுத்துக்கிறான் இங்கிலீஷில் பிளீஸுன்னு. அதனால் என்ன இல்லை, அதனால் என்ன இங்கிலீஷ் பேசுனா பிச்சைக்காரன் இருக்கக்கூடாது, என்ன சட்டங்குதா? நம்ம என்ன நினச்சினுக்கிறோம், இங்கிலீஷ் பேசுனா அறிவாளி, இங்கிலீஷ் பேசுனா பழம் பழுத்ததுனால ஊந்துதா, பூமி இருந்ததுனால ஊந்துதா? பழம் பழுத்ததுனால, காம்பு தன் தளர்வு ஏற்பட்டதுனால, பழம் இனி அதுங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு முடிவுக்கு வந்ததுனால, அது போய் இன்னொரு மரத்தை இல்லை இன்னொரு விதையாக அது மாற முடியும்னு ஆனதுனால தான் என்ன ஆச்சு, அது பூமி இருக்கிறதுனால ஊந்துருந்தா எப்போ ஊந்துருக்கணும், காய் பெருசாகி ரொம்ப வெயிட் ஆச்சு, அப்போ என்ன பண்ணியிருக்கணும், அது பொதிர்னு ஊன்ட்டுருக்கணும். ரொம்ப லேசாகிடுச்சு தேங்காய், அப்போ தான் கிழவுது. ஏன் திக்காக இருக்கும்போது ஊரில் இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் எங்கே இல்லை, இயற்கை இடத்துல என்ன இல்லை, ஈர்ப்பது இப்போ தள்ளுறதுன்னு பல விதத்தில் அது இருக்குது. எது எனக்கு நடக்கும், எது என்னால் முடியும், எதை எப்படி நான் அடைவது, யார் யோசிக்கணும், நான் அது யோசிக்கணும். அதை யோசிக்காமலாம் நாம் நினைக்கணும் நடக்கும்லாம் நடக்காது. எப்போ நான் போய் ஒருத்தருக்கு காருக்கு துடைக்க போகிறேன்,
நான் வந்து கார் துடைச்சி பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தப்பே இல்லை. கார் துவைச்சா பெரிய ஆள் ஆக முடியாதுன்னெலாம் ஒன்று இல்லை. ஒரு காரை துவைச்சா 150 ரூபான்னா 10 கார் துவைச்சா எவ்வளோ வரும்? டெய்லி துவைச்சா எவ்வளோ வரும்? 30 நாள் துவைச்சா எவ்வளோ வரும்? நீங்கள் என்ன பண்ண வேணாம், படிச்சிருக்க வேணாம், எந்த குவாலிட்டியும் வேணாம். ஆனால் நீங்கள் காரை பொறுப்பாக துடைக்கணும். ரொம்ப நேர்த்தியாக துடைக்கிறீங்க, ரொம்ப அழகாக துடைக்கிறீங்க, உங்கள் துடைக்கிற ஸ்டைலே வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் அந்த கார் துடைச்சி கொடுத்துட்டு வந்த பிறகு அந்த ஓனர் பார்த்து எங்கேயுமே அழுக்குறதுன்னு சொல்ல முடியல. அவரால் துடைக்க முடியாத இடத்துலாம், நுட்பமான இடத்துலாம் நீங்கள் புரிஞ்சு வச்சு நீங்கள் துடைக்கிறீங்க, சீக்கிரமாகவும் துடைக்கிறீங்க. என்ன பண்ணுவார் அவர்? அடுத்த வாட்டி என்ன பண்ணுவார்? ஒன்று ரெக்கமெண்டும் பண்ணுவார். இந்த ஒரு மனுஷங்கிறான்பா, அவர் வந்து என்ன பண்ணுறான், காரை எங்கே அப்போது நீ நினச்சதை எப்போ நடத்த முடியுதுன்னா, நீ நினைக்கிறத அதை செயல்படுத்த முடியுமா? அந்த செயல்படுத்தும் போது அதுக்கான தகுதியெல்லாம் எனக்கு இருக்குதா? போதுமான கருவிகள் எனக்கு தேவைப்படுதா? யார் புரிஞ்சுங்கண்ணா நினைக்கிறேன்? நாம் சும்மாவே நினச்சிட்டு பணக்காரன் ஆகிட்டேன்னு கண்ண முடியணா என்ன தான் நடக்கும்? அதிசயம் போல் நடக்கும். ஆனால் அது பெரிய ஆபத்து. பைத்தியம் கிட்டத்தட்ட ஒரு பைத்தியம் உட்காந்து நினச்சினே எப்போ பார்த்தா நான் பண்ணி ஆகிட்டேன் என்ன ஆகிட்டான் தலைமை தான் வரும் இல்லையோ. ஏன் நான் நினச்சிருந்தது உட்காந்துக்கிறேன் பண்ணி ஆகிட்டேன் ஏன் என்ன நினச்சிச்சு? தன்னை அழகாக பிறந்தது பண்ணி ஆயிடுச்சு. மனுஷனாக இருக்கணுமா பண்ணி ஆகிடணுமா? நீ ஏன் கோட்டு சூட்டு பணக்காரன் ஆகணும்? கேட்டியா? ஏன் ஆகணும்? ஏன் பணக்காரன் ஆகணுமா மகிழ்ச்சியாக இருக்கணுமா? எதுவும் உன் டார்கெட்டு? உனக்கு டார்கெட்டே சரியாக சொல்லி தரல. அவன் எப்படி நீ பணன்றது என்ன? முதல்ல பணம் எதுக்கு தேவைப்படுது? இதெல்லாம் புரியாது. உனக்கு எப்படி பணம் வரும்? பணம்னா என்ன? பணம் எவ்வளோ தூரம் தேவைப்படும், அதை எப்படி கையாளணுன்றதெல்லாம் தெரியாத உனக்கு எப்படி பணம் வரும்? உனக்கு என்ன சொல்லித்தரல? நினைக்கிறதுன்னா என்னன்னு தெரியல. ஒருத்தர் ஒரு நேரம் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், குழந்தை 5 வயசு குழந்தை, சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும். எதுக்கடா கல்யாணம்னு கேட்டால் 5 வயசு குழந்தை கல்யாணத்தை நினச்சினுக்குது. ஏன்னா எல்லோரையும் பார்த்து ஜோடியாக இருக்கிறாங்க, நம்ம மட்டும் தனியாக இருக்கிறோம். வீட்டில் ஒரே பிள்ளை நம்ம மட்டுங்கிறோம். அந்த குழந்தை என்ன நினச்சிக்கான்? சினிமா பார்த்தா அங்கே போனால் இங்கே போனாக்கா ரெண்டு பேரும் ஆடுனுக்கிறாங்க. அந்த குழந்தை இப்போ நினச்சிக்குது லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்துருமா? ஏன் வராது? சிரிப்பாகுது இல்லை? இந்த மாதிரி இது அந்த சீடியை பார்த்தா. எந்த சீடியை பார்த்தா? சீக்ரெட். இது வர சீக்ரெட்டா? இதில் குழந்தைங்க ஒரு 10 பைத்தியம் உட்கார வச்சு பேச வச்சுட்டுக்கிறான். டாப் 10 அப்படின்னு சொல்லிட்டு 10 பைத்தியத்தை பேச வச்சுட்டுக்கிறான். நான் டிக்ளேர் பண்ணுறேன், அவன் பைத்தியமாக தான் இருக்க முடியும். எப்படி அது நினச்சா சாத்திக்க முடியுது? ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து ஏரோப்ளைனில் ஏறாமே செத்து போகிறவனும் இந்த உலகத்தில் இருந்துருந்தாங்கிறான். இருக்குறானா இல்லையா? அவன் நினச்சா ஏரோப்ளைனில் ஏறிட முடியுமாயா? ஆனால் அவன் தான் அந்த சீடியை வாங்குறான். சீடியை வாங்கினவங்களாம் யாருன்னு பார்த்தீங்களா? வெறும் கற்பனையிலே வாழ்ந்துங்கிற மனிதர்கள் மட்டும்தான் சீடியை வாங்கினாங்க. ஏன் அப்படி கேட்டால் எவ்வளோ சதவீதம் ஏழை இருக்கிறான்? அவங்ககிட்ட ஒரு பொருளை விற்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதை புரிஞ்சு வச்சுன்னு விற்றுங்கிறான். நீ என்ன பண்ணுகிற? ரஜினிக்கு ரசிகருங்க நிறைய பேர் இருக்கலாம். அவங்க பொண்டாட்டி சூப்பர் ரசிகர்னு சொன்னது உண்டு. அப்போனா நான் எந்த படத்தையும் முதல் ஷோ பார்த்துருவேன் அவங்க பொண்டாட்டி சொல்லிக்கிறாங்களா? அவங்க புள்ள பார்த்தாங்களா? அவன் பார்த்தானா? அவன் பார்த்து சொன்னானா இந்த படம் நல்ல படம், இந்த படம் நல்ல படம், நான் இதில் நான் சரியாக நடிக்கலை, இதில் நான் சிறப்பாக நடிச்சிடறேன்னு சொல்லியிருப்பானா? அவனுக்கு அது என்ன? அது தொழில். உனக்கு நீ அதை போய் வாழ்க்கையாக மாற்றுற. இப்போ என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் ஒரு விஷயம் இல்லை, ஆனால் பணத்து மேலே உங்களுக்கு மோகத்தை ஏற்படுத்திட்டா நீ என்ன பண்ணின்னு இருப்ப? பணத்துக்காக ஓடின்னு இருப்ப. உன் வாழ்க்கை முழுசும் பணத்துக்காகவே இருக்கும். நீ வாழவே மாட்ட. கச்சரிக்கும். நீ வாழக்கூடாது. பார்த்திக்க, நீ என்ன பண்ணக்கூடாது? உன் பிள்ளை கூட கொஞ்சம் கூடாது, உன் பிள்ளைய கூட பேசக்கூடாது, நீ நல்லா தூங்கக்கூடாது, நீ நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னா செய்யணும். பணம் சம்பாதிப்பது எப்படி? புக்கை படிக்கணும். நீ என்ன பண்ணிடலான்னா வாழ்க்கையை வாழாமல் வெட்டியாக போயிடலாம். ஒரு மனுஷன் வீணாக போனால் என்ன பண்ணால் எப்போதுலேருந்து பணம் சம்பாதிக்க ஓடுவார்? 18 வயசுலேருந்து. பாக்கெட்டில் பணம் கத்தியாக இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன வேணும்? மனசில் மகிழ்ச்சி எப்படி இருக்கணும்? கொண்டாட்டும் மகிழ்ச்சி உனக்கு ஆனந்தம் தெரியல. கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்க மாட்டேன்ற. உனக்கு யார் சொல்லிக் கொடுக்குறது? ஏன் பணம் சம்பாதிக்கணும்? பணம் எதுக்கு சம்பாதிக்கணும்? சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக இருந்தால் ஏன் பணம் சம்பாதிக்கணும்? ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பணம் சம்பாரிச்சிட்டா சந்தோஷமாக இருப்பான். கேட்டுனே போவோம். பணம் சம்பாரிச்சா சந்தோஷமாக இருப்பான்னா பணம் எப்படி சந்தோஷத்தை தரும்? பணம் எப்படி சந்தோஷத்தை தரும்?
கம்ஃபர்டபுள் எப்படி கொடுக்கும்? செலவு பண்ணா. பணத்தை எடுத்துன்னு போய் என்ன பண்ணா? செலவு பண்ணாதான். பணம் வச்சுருந்தா சந்தோஷம் கொடுக்குமா? கொடுத்தா சந்தோஷம் கொடுக்குமா? நான் கொடுக்கறதுக்கு பணம் தான் கொடுக்கணுமா, வேறு எதனா கொடுக்கலாமா? பணம்ன்றது பிரிண்ட் அடிச்ச பேப்பரா இல்லை என்னுடைய உழைப்பா? என் உழைப்பு எனக்கு சந்தோஷம் கொடுக்கணும்னா நான் எந்த மாதிரி உழைக்கலாம்? ஒரு செடியை வச்சு வளர்ந்தவொடனே சந்தோஷப்பட்டுக்கலாமா இல்லையா? சொல்லுங்க, சந்தோஷப்பட்டுக்கலாமா இல்லையா? நல்ல நான் போய் ஒரு தோட்டத்தில் போய் விசேஷமான இல்லை அது காட்டில் போய் 6 வாரம் மட்டும் ஒரு இடத்துக்கு போயிட்டு நான் அங்கேருந்து பழங்களை பறித்து சாப்பிட்டு சந்தோஷப்பட்டுக்கலாமா இல்லையா? இல்லை மார்க்கெட்டில் போய் காசு கொடுத்து இது பண்ணலாமா? சமூகத்தில் புழுங்கும்போது பணம் தேவைப்படுது, ஏன்னா மாற்றாக இருக்கும்போது. சமூகம் மற்ற இடத்துக்கு புழுங்கும்போது என்ன இல்லை? பணம் இல்லை. எனக்கு தேவையான பணம் இவ்வளோ தான் புரிஞ்சிச்சுன்னா அதுக்கு மேலே உழைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்குதா? நீ உனக்கு நீ ஒரு அன்லிமிட்டடாக ஆயிடணும், அப்போ தான் நீ என்ன ஆயினுப்ப கட்சி வரைக்கும். ஆனால் வாழ்க்கை பாரு, உனக்கு இல்லை லிமிட்டடு தான். ஒருத்தர் கேள்வி கூட கேட்டார், எவ்வளோ நாள் நான் உயிர் வாழ்வோம்? வாழ்க்கை என்ன தான்? ஆனால் உன் வாழ்க்கையில் லிமிட்டடான வாழ்க்கையில் நீ சம்பாதிக்கிறதுக்கு இல்லை முயற்சி செய்கிறதெல்லாம் பாரு அன்லிமிட்டடு. எதுக்கு? வாழ்க்கை லிமிட்டாக இருக்கும்போது எல்லாமே எப்படி தான் இருக்கணும்? அப்போ நினைக்க தெரியணுன்னா, நான் ஒரு லிமிட்டட் பர்சன். நான் ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு காலத்தில் செத்துருவேன். நான் அதை எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா, எங்கள் அப்பா, எங்கள் தாத்தாவுக்கு தாத்தாலாம் என்ன ஆகிட்டாங்க, நானும் என்ன ஆகிடுவேன், செத்துருவேன். அப்போ என் வாழ்க்கையில் ஒரு கட்டம் வரும். இந்த ஒரு 10 வயசு வரும், 5 வயசு வரும், 50 வயசு வரும், 100 வயசு வரும். இந்த வயசில் என்னால் இதெல்லாம் சாதிக்க முடியும். தெரிஞ்சு தான் இந்த வயசில் கல்யாணம் பண்ணி, இந்த வயசில் புள்ள பெற்றுக்கோ, இந்த வயசில் இப்படி இருக்கட்டும்ன்ட்டு என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க, செட்டப் பண்ணி இந்த சமூகம் நமக்கு கொடுத்துருக்குது. கரெக்ட் தானே? 13 வயசு ஆனால் பெரிய பிள்ளை ஆகிடுறா, 16 வயசில் கல்யாணம் பண்ணலாம். இவங்க இஷ்டம் தள்ளி போட்டுனே போயின்னுக்கிறாங்க. 18 பண்ணிக்கோ, 21 பண்ணிக்காத. யார் சொல்கிறது? நம்மளாக வாழணுமா இல்லை அவங்க சொல்கிறபடி வாழணுமா? அவங்க எப்படி வாழ்கிறாங்க சொல்கிறவங்கலாம்? உன்னோட வாழு, 2ஓட வாழு, இப்படி வாழு, அப்படி வாழு. அவர் எப்படி வாழ்கிறாரு? நம்ம என்ன பண்ணுறது இல்லை, யாரும் யோசிக்கிறது இல்லை. நாம் யோசிக்காதபடி இந்த சுற்றி இருக்கிற சமூகம் நம்மளை வேறு ஏதோ நினைக்க வச்சுன்னுக்கிறதே தவிர, நீ என்ன நினைக்கல அப்படின்னு கேட்டால், நீ யாருன்னு எப்போனா நினச்சி பார்த்தியா? அதையே நினைக்க தெரியாது. நீ வரதெல்லாம் நினச்சி எப்படி அட்ராக்ஷன் ஆகிடும்? நீ யாருன்னு புரிஞ்சிச்சேன்னா நீ என்ன நினைப்ப? நினைக்கிறதுலாம் எப்படி தான் இருக்கும்? சரியானதான் தான் இருக்கும். 2 கை தான் எனக்கு இருக்குது, நான் எவ்வளோ தூக்க முடியும்? ஒரு மண்ணை என்ன பண்ணுறான், கூப்பிட்றான், தம்பி வாடா, எவ்வளோ தூரம் ஓட முடியுதோ அவ்வளோ எடுத்துக்கோன்ட்டான். ஓடி செத்து போயிடுறானுங்க. ஒருத்தன் கூட வாங்கல. யார் அந்த மன்னன்கிட்ட ஜெயிக்க முடியும்? யார் ஜெயிக்க முடியும்? லிமிட் வச்சவன் தான். அப்போ போதும்னு வரையறுக்கிறதுக்கு யார் புத்திசாலியாக இருப்பான்? உனக்கு போதும்னு உனக்கு கற்றுக் கொடுத்தானே அவனை. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், நீ எனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு யார் தீர்மானம் பண்ணணும்? என் வாழ்க்கை எவ்வளோ தூரம் இருக்கணும், எனக்கு வந்து 3 மாடி இருக்கணும், மேலே ஒரு ரவுண்ட் இருக்கணும், அவ்வளோதான். நினச்சிட்டேன்னா எப்படி இருக்கலாம்? அதை அடையலாம். அன்லிமிட்டெடு. என்ன பண்ணு இப்போ? இன்னும் 100 திலங்கடி வெள்ளம் பண்ணுவேன். என்ன ஆயிட்ட நீ? உன்னை இழந்துட்ட. உன்னை இழக்காமல் இருந்தேன்னா நீ என்ன செஞ்சுருப்ப? நீ ஒரு லிமிட்டடுன்னா உன்னுடைய சித்தாந்தம், உன் கொள்கை, நீ பேசுகிறது, நீ தேடுறது, நீ தேவைப்படுறது என்னவா இருக்கும்? லிமிட்டாக இருக்கும். உன்னை லிமிட் பண்ணிச்சுன்ற நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீ முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது, நாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே, ஒரு கால எல்லைக்குள்ளே தான் இருக்க போகிறோம். அதுக்கு மேலே நம்மளால் என்ன பண்ண முடியாது. எனக்கு ஒரு முடிவு இருக்குது. அதுக்கு மேலே என்னால் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. என்னால் இவ்வளோ தான் தாண்ட முடியும், என்னால் இவ்வளோ தான் செய்ய முடியும் அப்படின்னு ஒன்று இருக்குது. எனக்கு இவ்வளோ தான் சாப்பிட முடியும், எனக்கு இவ்வளோ தான் தூங்க முடியும், இவ்வளோ தான் என்னால் பண்ண முடியும். அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, என்னால் பண்ண முடியாது. இவ்வளோ தான் பண்ண முடியும். இன்றைக்கி அதுக்கு எவ்வளோ தேவைப்படும்? ஒரு மனுஷனுக்கு ஒரு காரில் தான் போக முடியும். புரிஞ்சிச்சு? என்ன பண்ணுவான்? 2வது கார் வாங்கும்போது முதல் காரை விற்றுருவான், இல்லை 2வது கார்கிட்ட போக மாட்டான். 2 தான். முதல் காரை ஏன் விற்பான்? இதை விட கம்ஃபர்ட்டான இன்னொரு கார் கிடைக்குதுன்னா முதல் காரை விற்பான், இல்லைன்னா போல. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், தேவையோ இல்லையோ முடியுதுன்னா செஞ்சினே இருன்றான். நீ என்ன பண்ணுகிற? இருக்குதோ இல்லையோ, அது முடியுதோ இல்லையோ, இதெல்லாம் உனக்கு பாவ கணக்காக தெரியறதில்லை. யாரோட காசை திருடுன? யாருக்கு கிடைக்க வேண்டியது கட்ச? உனக்கு ஒரு கவலை சாப்பாடு தான் தேவை. நான் 2வது கவலை சாப்பாடு எடுத்தேன்னா யாருது எடுத்த? யாருக்கும் போக வேண்டிய ஒன்று என்ன பண்ணிட்ட? நீ திருடிட்ட. ஆனால் என்ன சொல்லினுக்கிற? புத்திசாலித்தனன்ற. அவனை தான் நீ பெரியாள்னு வர சொல்லுங்கிற. அவனை தான் என்ன பண்ணுற? கையை காமிச்சு அவனை மாதிரி இருக்கணும். ஏண்டா 10 பங்களா காமிச்சு கட்டினவன் திருடுனா பணக்காரனா? ஆனால் அவனை என்ன சொல்லிக்குது இந்த சமூகம்?
இந்த மாதிரி ஒரு சமூகம் எந்த மாதிரி ஆளுக்கு உதவுது? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, டார்கெட் பண்ணுறதெல்லாம் ஏழைங்களை, முட்டாளுங்களை, புரியாதவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற படத்தை என்ன பண்ணுறான்? ரஜினி படத்தை பார்க்கறதுனால என்ன ஆகுது? உனக்கு 150 ரூபா 200 ரூபா கொடுக்குற என்ன ஆச்சு? இல்லை கமல் படத்தை பார்க்கறதுனால என்ன ஆச்சு? பெரிய கருத்து சித்தாந்தம்லாம் சொல்லுங்கிறாங்களா அவனுங்க? என்டர்டைன்மெண்ட்டுக்காக 200 ரூபா செலவு பண்ணுவேன். ஒரு சீடி 20 ரூபா கொடுத்துவானா அவனை திருட்டு சீடின்றான். அவர் கதை மட்டும் இல்லை, ஒட்டு மொத்தமாக திருடனெல்லாம் சேர்ந்தானே படைப்பு. ஏன்டா நீ கற்பனை உனக்கு எங்கே தானே காசு கொடுத்தா வாங்கின்னு வந்த? இல்லை தானே? கேமராவும் லென்ஸும் அவனுக்கெல்லாமா நீ காசை கொடுத்த? வரி ஏய்ப்பு தானே நீ பண்ணுகிற. நீ உன் சம்பாத்தியத்தை இல்லாமல் கவர்மெண்ட்டு கொடுக்குற, உன் டேக்ஸ் இல்லாமல் நீ கட்டுனுக்கிற, நீ எல்லாமே தப்பாக பண்ணுகிற. ஆனால் சீடி வாங்கி பார்க்குற ஒரு ஏழை என்ன சொல்லுங்கிற? திட்டு சீடியில் பார்க்காதீங்க, நேரில் சினிமாவில் வந்து பாருங்க. ஏன் அங்கே மட்டும் நான் தெரியும், வேறு தெரிய போகிறேன்? அதே ஆள் தானே தெரியுவேன். திருட்டி சீட்டில் வேற ஆளா தெரியுவான்? ரஜினிகாந்த் முக்கெல்லாம் போட்டு வந்து நடிப்பான் திருச்சி இல்லை. இன்னும் புரியுறதில்லை நமக்கு. இந்த நினைக்கிறதுல நம்ம என்ன பண்ணல, நான் எதை நினைக்கணும், எப்படி நினைக்கணும்னு யாரும் என்ன பண்ணல, நமக்கு இன்னும் கிளியர் விஷன் நமக்கு கொடுக்கல. முதல்ல உனக்கு ஏன் நினைப்பு தொடர்ந்து ஓடினே இருக்குது? உனக்கு ஏன் நினைக்க தெரியுது? உன்னால் ஏன் அடுத்த கட்டத்துக்கு இந்த பக்கம் எப்படி செய்யலாம், அந்த பக்கம் எப்படி செய்யலான்ற நினைப்பேன். கிரியேட்டிவிட்டி உனக்குள்ளே இருக்குது. நாளைக்கு உன்னை எப்படி வச்சுக்கணுன்ற எண்ணம் உனக்கு இருக்குது. இப்போது இருப்பு சரியா இல்லையா? நாளைக்கு இருப்பு. ஒரு மனிதன் ஏழையாக பிறகுறான், இல்லை குழந்தையாக பிறகுறான், ஒன்றும் புரியாத இருக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான்? நாளைக்கு நம்ம இப்படி இருக்கணும், நம்ம குடிசை வீட்டில் பிறந்திருக்கிறோம், ஒரு பில்டிங் கட்டணும், ஒரு தற்காப்பு நமக்கு தேவை, மழை இல்லாத ஒரு சேஃபான ஒரு வீடு நமக்கு வேணும். தப்பு இல்லை. அது நினச்சா நீ சத்தியம் சாதிப்பேன். உன்னால் சாதிக்காமல் போகவே முடியாது. ஆனால் நீ என்ன நினச்சிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை எப்படி பெறணுன்றதை நினைக்கணும். ரெண்டாவது நினைப்பு உனக்கு சொல்லித்தரவே இல்லை. அவசரமாக என்ன பண்ண நினச்சனா வந்துடும்னா நினச்சிருந்தாலாம் வரவே வராது. நினச்சிருந்தா வராது. நினைக்கணும் இனிஷியல். அதை செயல்படுத்துறதுக்கான செயல் திட்டத்தையும் நினைக்கணும், ரெண்டாவதையும் நினைக்கணும். அதை நான் எப்படி செயல்படுத்துறது? யார் நினைக்கணும்? இது எனக்கு எப்படி சாத்தியமாகும்? 10ஆம் கிளாஸ் படித்து நான் கூட்டின்னு வந்து யாருனாக்கா மேனேஜர் போஸ்ட்டு கொடுப்பானா? நான் மேனேஜர் ஆகணும்னு நினைக்கிறேன். அதை சொன்னால் நான் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் பணம் சம்பாதித்து எப்படிலாம் சொல்கிறேன். மேனேஜராக திருப்பிட்றான். நான் படிக்க மாட்டேன் சார், மேனேஜர் ஆகணும் சொல்லி முடியுமா அவனால்? 10 டாப் 10 கூப்பிட்டு, சார் நான் வந்து HCLக்கு மேனேஜர் ஆகணும், ஆனால் நான் ஸ்கூலுக்குலாம் போக மாட்டேன், படிக்கலாம் மாட்டேன், நான் உட்காந்து இப்படி யோசிச்சுன்னுக்கிறேன். HCL மேனேஜர் ஆயிடுவியா? ஆக முடியுமா? ஆக முடியாது. ஏன்? ஒன்றும் வேணா, ஞாயிறு கடையில் டீ கடையில் மேனேஜராக உட்காந்துங்கண்ணா உட்கார முடியுமா உன்னால்? ஏன்? ஆனால் அவர் என்ன பண்ணி வச்சுக்கிறாரு? ரொம்ப காலமாக டீ போட்டுருந்தார், கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக சேர்த்து வச்சுருந்தார், ஒரு கடை வாடகை எடுத்தார், உட்காந்தார், வேலை செஞ்சுக்கிறாரு. அவருடைய உழைப்பு எவ்வளோ? துடுதுப்புனா வந்து உட்காந்துட்டாரு. ஏன்னா ஒரு டீ கடையை வச்சு உட்காரத்துக்கு எவ்வளோ வேணும், எவ்வளோ உழைப்பு வேணும்? நீ நினச்சா நந்துருமா? நினச்சா நந்துரும். எப்போனா நீ அல்பமான ஒரு விஷயங்களாம் நினச்சி நந்த மாதிரி நீ ஏன் கற்பனை பண்ணி நீ எல்லாத்தையும் என்ன பண்ணிவிடுவேன்? லாஸ்ட் யாருக்கு? உன்னை நீ என்ன ஆக்கிடுவேன்? முட்டாளாக்கி கடைசி எங்கே போய் தள்ளி வர வேண்டிய மரணத்தை என்ன பண்ணினேன்? சீக்கிரமா அசிங்கத்தோட உன் அவமானத்தை வெளியே யாருக்கும் சொல்கிறது இல்லை. அந்த புக்கு வாங்கி போச்சவங்களாம் பணக்காரன் ஆகிட்டாங்களா? அத்தனை கோடி புக்கு வியாபாரம் ஆயிடுச்சு, அத்தனை கோடி சொன்னாயிட்டாங்களா? அப்படி யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்ற தைரியம் அவன் சொல்லுங்கிறான். அத்தனை கோடி பெஸ்ட் சேலர் இவ்வளோ புக். ஏன்டா பெறுவது எப்படின்னு அத்தனை 1000 பேர் புக் வாங்கினால அத்தனை 1000 பேர் கடன் பிரச்சனை இல்லாமல் ஆயிட்டாங்களா? பண பிரச்சனை இல்லாமல் ஆயிட்டாங்களா? சொல்ல முடியுமா? இதுக்கு பதில கேட்டிங்களா நீங்கள்? சார் இந்த புக்கு இப்படி பேசுனாங்க சார், 10 பேர் பேசுனாங்க, நல்லா இருந்தது, சிடியில் போட்டோம், யூடியூப்பில் போட்டுறாங்க, அங்கே போட்டுறாங்க, இங்கே போட்டுறாங்க, நாங்கள்லாம் படித்து நாங்கள் பணக்காரன் ஆகிட்டோம்னு எத்தனை பேர் சொல்லிடுறான். ஆனால் லைக் கொடுத்துருப்பான், அத்தனை கோடி வியூவர் வந்திருக்கோம், அவெல்லாம் வந்திருக்கோம். யார் அவங்களாம் லைக் கொடுத்தவங்களாம்? சும்மா நீங்கள் ஏதோ ஒன்று நினைக்கிறீங்க, சினிமாவில் போய் பார்க்குறீங்க, அவன் அந்த ஹீரோ வந்து ஜெயித்தவொடனே உங்களுக்கு சரியா அதை பார்த்துட்டு வந்தவொடனே உங்கள் வேகமெல்லாம் என்ன ஆயிடுச்சு? காம்டவுன், எல்லாம் கூல் ஆகிட்டு அப்படியே அதுவே போதும் உங்களுக்கு. காட்சியே போதும். அந்த பருவ வயசில் வெறும் படத்தை மட்டும் பார்த்துட்டு காலத்தை ஓட்டிக்கிற மாதிரி, வெறுமே ஒரு காலகட்டத்தில் புக்கு மட்டும் வச்சு அது மாதிரி யூடியூப் இப்போ படங்கள் மட்டும் பார்த்து நீங்களே உங்களை நீங்கள் திருப்தி படுத்துக்கிற மாதிரி, அது உண்மையா? அது வாழ்ந்த மாதிரி அர்த்தமாகுமா? அது வாழ்க்கையா? அது அசிங்கமாக தெரியலையா உங்களுக்கு? நான் ப்ளூ ஃபிலிமு அதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு கேவலமாக தெரியுது. அப்படி தான் நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறான், பணம் சம்பாதிப்பு இப்படி அப்படி இப்படின்னு பார்த்து உன்னை பார்த்து அதை பார்த்து உன்னை பயக்க முறை செய்கிறான். சத்தியமாக என்ன இல்லை, அது
சாத்தியம் இல்லை. பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீ நினைக்கிறேன்னா எப்படி சம்பாதிக்கணும், நம்ம இப்போ நம்ம இருப்புன்னா இதுலேருந்து நம்ம எப்படி கொஞ்சம் முன்னேற முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கட்டாயம் வாழ்ந்துருக்கிறான். ஒரு கொத்தனார் ஒன்றுமே இல்லாத மனிதன் வாழணும்னு நினைக்கிறாரு, போகிறாரு. என்ன வேலைக்கு போனார்னா சித்தால் வேலைக்கு போனார். அங்கே போய் களவு தான் கலந்துருந்தார். ஓய்வு நேரத்தில் என்ன பண்ணார், சிமெண்ட் எடுத்து வச்சார். என்ன பண்ணார், சிமெண்ட் எடுத்து அடிச்சார். கல் எடுக்கும்போது கூட போய் அடுக்கினார். களவு கலந்தார், கூட போய் களவையும் வந்தார். இன்னொரு சித்தால் போனான் அதே இடத்துக்கு. நான் ஏன் அந்த வேலை செய்யணும், ஏன் வேலை என்ன, சித்தால வேலை தானே, எனக்கு கூலி எவ்வளோ 300 ரூபா தானே, நான் ஏன் 500 ரூபாய் வேலை செய்யணும், நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், கலந்துனா உட்காந்துனுங்கிறார். ஒருத்தர் என்ன பண்ணார், களவு கலந்துட்டு ரெஸ்ட் எடுத்தார். இன்னொரு என்ன பண்ணார், களவையும் கலந்து கொடுத்துட்டு கல்லையும் அடுக்கினார். அடுத்துட்டு அவர் என்ன ஆகிடுவார். அப்போ என்ன பண்ணால் செயல், நீ நினச்சது நடக்கணும்னா என்ன செய்யணும், உழைக்கணும். நீ என்ன செய்யணும், அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு செயல்முறைப்படுத்துறதுக்கு செய்யணும். நீ முன்னேறதுக்கு அதான் அறிகுறி. நீ எதுவுமே செய்ய மாட்டோம், வீட்டில் உட்காந்துருப்பேன் வாங்கிட்டு. அல்லும் பகலும் தெரு கல்லாக இருந்து விட்டு என்ன ஆகிட்டாரே, அதிர்ஷ்டம் இல்லையாம்மா, அது அதிர்ஷ்டம் இல்லைன்னு வர அழட்டினாராம்மா. அதெல்லாம் சாத்தியம் இல்லைடா தம்பி, நான் உனக்கு சொல்கிறேன். வாழணுன்னா என்ன செஞ்சாகணும், நீ எடுத்து ஒரு ஸ்டெப் வைக்கணும், உன் முயற்சி அதில் இருக்கணும். அப்போ அந்த அதே 2 சித்தாலே ஒன்றா வேலைக்கு போனால், ஒருத்தன் ஓய்வு நேரத்துங்களில் அவனுக்கு கிடைக்கிற நேரத்தில் என்ன செஞ்சான், கல் எடுக்கினா, அடுத்த வாட்டி அவன் என்ன ஆகிடுவான், கொத்தனார் ஆகிட்டான். சித்தால் கட்சி வரைக்கும் என்னவாகவே இருக்கிறாரு. காரணம் என்ன, செயல்படல. நினச்சா என்ன பண்ணுவான்னா, உன் நினப்பே உன்ன ஆளும். உன் நினப்பு என்ன ஆகும், உன்ன ஆளும். நான் பணக்காரன் ஆகணும், இல்லை வசதி ஆகணும், நான் என்னுடைய வாழ்க்கையை இன்னொரு தளத்துக்கு கொண்டு போகணுன்ற நினப்பு உனக்கு உண்மையிலே வந்தால் நீ என்ன செய்வ, செயல் வடிவம் கொடுப்பேன். அப்போ என்ன செய்வேன், எக்ஸ்ட்ரா வேலை செய்வேன், எஃபோர்ட் என்ன பண்ணுவேன், அதிகமாக கொடுப்பேன். அப்போ உனக்கு புரியலன்னா படிப்பேன், புரியலன்னா கற்றுப்பேன். ஓ இந்த விஷயம், இதை விட இதில் சம்பளம் அதிகமாக இருக்குது. நீ அங்கேயே வேலை, சித்தால் வேலைக்கு போனார், இந்த பண்ணியிருந்தார், கல் அடிக்கினிருந்தார், எலக்ட்ரிஷியன் ஒருத்தன் வந்தான், ட்ரெஸ் பண்ணி வந்தான், 3 நாள் தான் குத்தனா, ஒயரிங் பண்ணால் பாயிண்ட்டுக்கு 75 ரூபான்னா 100 ரூபான்னா நல்லா இருக்குதே சார், நான் இங்கே ஹெல்ப்பருக்கு வரலாமா, வா குத்த முடியுமா குத்து. அப்போ குத்துறான், பைப் ஒதுக்கிறாங்க, பார்க்குறான், படிக்கவே இல்லை, ஒயரிங் பண்ணுகிறானே. தன்னார்வம் வந்து என்ன செஞ்சிடலாம். எப்படி அந்த தன்னார்வம் வந்தது, உன் நினப்பு தான். அப்போது உன் நினப்பு உனக்கு ஒரு உந்து சக்தியாக மாறணும். எவ்வளோ நினைக்கணும், கொஞ்சோண்டு நினைக்கணும். செயல் விளைவோடு கொடுக்கணும். செயல் அதுக்கு நிறைய செயல்படணும். நினைக்கிறது கம்மியாக, செயல்படுறது அதிகமாக இருக்கணும். அப்போ சாதிக்கிறது கட்டாயம் சாதனைக்கு வரும். வெறும் நினப்பெல்லாம் நினச்சினே இருறான்னா சாத்தியமா, நினைக்கணும். அடுத்தது என்ன செய்யணும், நீங்கள் நினைக்கணும் சூப்பர் ஃபிகரு, இவ்வளோ கல்யாணம் பண்ணிடணுன்ட்டு. அதையே நினச்சின்னு உட்காந்தாலும் ஃபிகர் வராது. அடுத்தது என்ன பண்ணோம், பஸ் ஸ்டாண்டு, எங்கே ஏறுறா, எங்கே இறங்குறா, எந்த ஊருக்கு போகிறா, எத்தனை மணிக்கு, இன்னும் நம்பரு, இவளுக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்டு. சார் நான் நினச்சிட்டேன், லா ஆஃப் அட்ராக்ஷன். நோ நினைக்கிறது எத்தனை முறை, சிங்கிள் டைம் தான், இவ்வளோ தாண்டா அடையிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அடுத்தது என்ன பண்ணணும், செயலில் தான் இறங்கணும். அது விட்டு சுத்த வீரன் என்ன செய்கிறான், இதான் ஏன் அட்ராக்ஷனு, இது விட்டு நீ பாடணும் அவ என்ன பார்க்கணும், திருப்பாரு. நீ சினிமா ஹீரோ மாதிரிலாம் கிடையாதுயா. சினிமா ஹீரோ மாதிரிலாம் கிடையாது. சினிமாவில் பார்த்தீங்கன்னா அவங்க பணக்காரி நிறைய பேர் அந்த மாதிரி கற்பனைலாம் இருக்கிறான். பணக்காரி ஒத்தி 1 ரூபா திட்டி நம்ம கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு. இல்லை நீயா நினச்சி நான் நடக்கலண்ணா, அதுக்குரிய குவாலிட்டி யார் வளர்த்துக்கணும்யா, நாம் தான் வளர்த்துக்கணும். நீ படிச்சிருக்கணும், படிக்கலைன்னா படிக்கணும். இங்கே முதல்ல எனக்கு ஆனந்த வாழ்வு நடத்தும் போது காய்கறி கட்டினும் போது நான் அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை இது. எங்களுக்கு ஒரு நண்பர் எப்போவுமே தொண்ணே பேசின்னு போயிரு. வேலம்மாள் காலேஜில் படிக்கிறான் பையன். அதாவது 7 செமஸ்டர் வரைக்கும் புல் பெயில் அப்பாக்காரர் ஒரே சண்டை பிச்சுன்னுக்கிறாரு. 8வது செமஸ்டரில் ஒரு முஸ்லீம் பொண்ணு ஐ லவ் யூ சொல்லிக்கிறா. ஃபுல் க்ளோஸ், எல்லாம் பாஸ். ஒரு ஐ லவ் யூ என்ன பண்ணிச்சே அரியெல்லாம். அதான் ஏன் நினைக்கிறது, நினைக்கிறது கொஞ்சமாக இருக்கணும். செயல்படுறது எப்படி இருக்கணும், நினச்ச உடனே ஆஹா இவ்வளோ நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், இவ்வளோ கூட வாழ்ந்தோன்னா என்ன பண்ணி ஆகணும், நம்ம இது முடிச்சாகணும், இது முடித்தோடனே நமக்கு வேலை கிடைக்கும், அப்போ தான் இவ்வளோ என்ன பண்ண முடியும். இல்லைனா நம்மளோட அவளோட போட்டு நைட்டு டேன்னு பார்க்குறோம் எல்லாத்தையும் அது மாதிரி சாத்தியம் உண்டா,
ஆயிட்டானே, ஆயிட்டான். நம்மால் சொல்லி வச்சுறாரு பாரதிதாசன், கிட்டறிய காதல் கிழத்தியிடும் வேலை விட்டறிந்த கல்லை போல் மேலேறி பாயது கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவித்தால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஊர். சின்ன கடுகு மலைக்கூடம். எப்போ அந்த உத்வேகம் உனக்கு தரத்துக்கான நினப்பு உங்ககிட்ட வரணும். உன் நினப்பு எப்படி இருக்கணும்? ஒரு உத்வேகத்து தரத்தை ஒரு விதை, சின்னதியா நினப்பு எவ்வளோ உண்டு தான், சின்னது. நான் நன்றாக இருக்க வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நினப்பெல்லாம் ரொம்ப சின்னதியா. நீ பாட்டு கற்பனைலாம் பண்ணி அது பேர் நினப்பு கிடையாதுயா. நினப்புன்னா என்ன? நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேன், ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும், இல்லை மனிதனாக பிறந்திருக்கிறேன், கடவுள் புரிஞ்சுன்னு போகணும் அப்படின்னு நீ நினைக்கணும். இது இவ்வளோ செஞ்சு வச்சுருக்குது, இது என்ன ஆளுதுன்னு முதல்ல உனக்கு இனிஷியலாக தெரிஞ்சால் தானே அடுத்த ஸ்டெப்பே. அதுக்கே நீ எத்திசம் இல்லை, அதுவே உனக்கு ஆர்வம் இல்லை, அது மேலேயே உனக்கு பிடிப்பு இல்லைன்னா நீ என்னையா வேற என்னையா வாழ்க்கை வாழ்ந்த? இல்லை, அர்த்தமே இல்லை, மீனிங்லெஸ் ஆயிடுச்சு. வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? என்னை உருவாக்குறது எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அவன் பண்ணையா மனுஷன், நீ அவன் என்னத்துக்கு உனக்கு அறிவு? யாரும் உன்ன என்ன பண்ணல? எந்த சாமியும் இப்படி பேச மாட்டேன்றானுங்க. டேய் மனுஷனை போட்டு முதல்ல கடவுள் தெரிஞ்சுட்டான் எவனா பேசுகிறானோ அதை மாதிரியே பேசல. அது இல்லாமல் என்னென்னவோ பேசுகிறான், அதெல்லாம் ஆன்மீகம்னுங்கிறான். என்னத்த ஆன்மீகமா? என்னவோ பகவத்கீதை பச்சாராம், அது ஆன்மீகமா? இல்லை ஏதோ குரான் இல்லை வேதங்களை பற்றி பேசுவாராம், அதெல்லாம் அதுவும் ஆன்மீகம்? எது என்னை படைத்தது, அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும்ன்ற ஆர்வத்தை உனக்கு தூண்டுறான் பற்றியா, அவன் தான் யார்? ஆன்மீக குரு. ஆன்மீக குரு என்ன பண்ண உனக்கு? டேய் நீ பிறந்து வாழ்ந்து செத்து போகிறடா, இதுக்கு என்ன காரணம்? இன்னும் உன்னை உருவாக்கி மகிழ்ந்துனுக்குது என்ன இருக்குது? அந்த முதல் நினப்பு உனக்கு இல்லை. அப்புறமா மற்ற நினப்பு. நீ அந்த பக்கம் திரும்பி போகிறன்ற பயமும் என்னன்னு தெரியல. லூசு பசங்க கிறுக்கு பசங்க பேசிக்கிறான். நான் உண்மை புரிந்து கொண்ட ஒரு மனிதன் என்ன செய்யறதில்ல, அடுத்தவங்களை ஏமாற்ற முயற்சி. அடுத்தவங்களை ஏமாற்றத்துக்கான தந்திரங்களில் ஒன்று பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு, நினச்சதெல்லாம் நடக்கும், பாசிட்டிவ் ஈஸம், இதெல்லாம் வியாபாரங்க. புதுசாக பேசி மட்டுமே வியாபாரம் பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு. இந்த உலகத்தில் என்ன மட்டும் ஆயிடுச்சு? பேச்சு மட்டுமே வியாபாரம் ஆயிடுச்சு. எம்எல்எம்லாம் வெறும் பேச்சு மட்டும்தான், ஒன்றுத்துக்கு உதவாத பொருள். ஆனால் நீ விற்றானா உனக்கு 300 வந்துடும் பார்த்துக்க. ஆனால் அந்த பொருளோட விலை எவ்வளோ தான்? 50 ரூபா தான். ஆனால் நீ என்னவா விற்கணும்? 100 ரூபாய்க்கு விற்றுக்கணும். எத்தனை பேருக்கு? 3 பேருக்கு விற்றனா உந்துட்டு எடுத்துக்கோ. நல்லா இருக்குதே, 3 பேரை ஏமாற்றிட்டு நம்ம சம்பாரிச்சிக்கலாம். டேய் உன் அண்ணன் தம்பி தாண்டா ஏமாத்துற, உன் நண்பரை தான் நீ ஏமாத்துற. ஆனால் நீ ஏமாத்துறது கொஞ்சம், அதில் 75% அவனுக்கு போயினுக்குது, தெரியவே இல்லை. சொல்ல அவன் கோட்டெலாம் போட்டுன்னு அப்படியே முன்னுரிவது எப்படி? யாரா பேசிக்கிறாங்க பார்த்தீங்களா? முன்னுரிவது எப்படின்லாம் வேலை செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்? வேலை செய்யறதுலன்னு முடிவு பண்ணிட்டான். உழைக்க மாட்டேன், பெருக்க மாட்டேன், கூட்ட மாட்டேன், என்ன பண்ண மாட்டேன், நான் உழைக்க மாட்டவே மாட்டேன். நான் தான் சொல்லிக் கொடுப்பேன். எளிமையாக முன்னேறுவது எப்படி, ஒரே நாளில் பணக்காரனாவது எப்படி. நமக்கு ரொம்ப சுமக்கி, ஏன்னா அவசரமாக பணக்காரனா இன்னொன்று நினச்சினுக்கிறோம். அப்படிலாம் தம்பியே ஒரே நாளெல்லாம் என்ன ஆக முடியாது. நல்லா குறுகிய காலத்துலலாம் நீ என்ன ஆகிட முடியாது. ஒரு மனிதனும் நிறைய போராடி வெற்றி பெற்று ஃபுல்லுக்கில் யாரோ ஒருத்தனுக்கு எங்கன்னா கிடச்சினீங்க. ஃபுல்லுக்கில் யாரோ ஒருத்தனுக்கு ஏதோ ஒருத்தனுக்கு ஒரு லட்ச ரூபாய் இல்லை 1 கோடி ரூபாய் லாட்டிட்டு யாருக்கும் ஒருத்தருக்கு கட்சி எல்லாருக்கும் அடிக்கும். லாட்டிட்டு எல்லாரும் அடிக்கும் தான் வாங்குறான். வாங்குற அத்தனை பேர் என்ன நினச்சி வாங்குறான்? ஏன் லா ப்ரொடெக்ஷன் வேலை செய்யலை? வாங்குற எல்லாருக்கும் அடிக்கணும் தானே லாட்டிட்டு. நம்மளே ஒத்துக்கிறோம், ஒருத்தருக்கு தான் அடிக்கும். அடிக்கலைன்னா நம்ம நினச்சிக்கிறோம் நமக்கு அடிக்கும். நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை, நமக்கு அதிர்ஷ்டம் இல்லைடா, அது ஒருத்தருக்கு தான் அடிக்கும், உனக்கு இல்லை. இது ஒருத்தருக்கு அடிக்கும் தெரிஞ்சனா போடுற காசு வேஸ்ட்டு தானே. சும்மா இது உபரியாகுது போட்டான்னா இல்லை பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரிஜினல் நீ 10 ரூபா தான் உன் வாழ்க்கையே சம்பாத்தியம். வாழ்க்கையை முழுசுமா சீட்டாட்டத்துலேயே விட்டவன், லாட்ரிட்லேயே கீழ்ச்சி வாழ்க்கையை விட்டவன், சம்பாதிச்சதெல்லாம் எதுவும் போய் அங்கேயே விட்டவன். எவ்வளோ பேர் பொண்டாட்டியை புள்ளியை குடும்பத்தை எல்லாத்தையும் மறந்து போய் திடீர்னு பணக்காரன் ஆயிடலான்ட்டு அங்கேயே சீட்டு கம்பெனி ஆரம்பித்து அங்கேயே கீச்சு போட்டுனே இருக்குது. போய் ஒரு நாள் முழுசும் உழைச்சி போய் அப்படின்னாக்கா குவார்ட்டரில் போய் தேடுறது. அம்மா சரக்கு கடையில் போயிட்டு டாஸ்மார்க்கில் போயிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டாக்கா வேலைக்கு ஆகாது தம்பி. நினைக்கிறதுன்றது கொஞ்சமாக இருக்கணும், செயல்படுறது எப்படி இருக்கணும்? நினைப்பது எப்படி இருக்கணும்? அளவில் இருக்கணும், மாறக்கூடாது, மாற்றி நினைக்கக்கூடாது. இப்போ ஒன்று நினைக்கிறது, நாளைக்கு ஒன்று நினைக்கிறது, நாளைக்கு ஒன்று நினைக்கிறது. இன்றைக்கி கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கிறது, நாளைக்கு 10 ஆகலாம் முடியாது, லட்சாதிபதி ஆகலாம். அதுக்கு ஆல்மா திரும்ப கோடீஸ்வரன் ஆகிடலாம். ஆல்மா 4 நாள் பார்த்தா ரெண்டுமே சாத்தியம், ஆயிராதிபதி ஆகிடலாம். இந்த மாதிரி மாற்றிலாம் நினைக்கக்கூடாது. கோடீஸ்வரனா தான் ஆகும்னு நினச்சானா கடைசி வரைக்கும் நீ என்னவா தான் நினைக்கணும்? கோடீஸ்வரனா ஆகணும்னு நினச்சிட்டு அதை எப்படி அடையிறதுன்னு நினைக்கணும். அடையிறதுக்கான வழியை தேடணும், அந்த வழியில் செயல்படணும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது?
சாதிக்க முடியாது. அவன் பிள்ளை மற்ற பிள்ளை அப்படி நினச்சினே இருந்தால் அப்படியே வந்துடும். அங்கே வந்து அப்படியே பிரபஞ்சம் கேட்கறதெல்லாம் கொடுக்காது தம்பி. 3வது காது ஒன்று ஓணும்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிறேன், தரமாட்டேன்து. 3வதாக ஒரு காது ஓணும், 2 காது எனக்கு போத மாட்டேன்து. நிறைய பேர் தொன்று பேசிக்கிறாங்க, பின்னாடிலாம் போய் புறம் பேசுகிறாங்க. அவங்களெல்லாம் கேட்குறது ஸ்பெஷலாக ஒரு காது வை. இங்கேருந்து ஓடி போயிட்டு பின்னாடி இன்னும் பேசிக்கிறாங்க, தரவே மாட்டேன்றான். அதெல்லாம் உனக்கு கேட்க வேணாடா, அது வேலை இல்லை. வந்தியா சச்சங்க வளர்த்தினா போயினே உன்னை பற்றி பின்னாடி 1000 பேசினேன், உன்னை பற்றி 1000 பின்னாடி என்ன பேசினான்ல. அவனால் என்ன பண்ணி வச்சுது, எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி பிரபஞ்சம் அல்லது கடவுள் கொடுத்துருச்சு. கடவுள் என்கிட்ட எதையும் மிச்சம் வைக்கல சார். உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கடவுள்கிட்டலாம் போய் எதையும் கேட்காதீங்க. தயவுசெய்து கேட்டிங்கன்னா உங்களை விட ஒரு முட்டாள் யாரும் இல்லை. பல்லு, கண்ணு, காது, மூக்கு என்ன நான் உனக்கு கொடுக்கணுமோ கரெக்டாக கொடுத்துருச்சு. அதை வச்சு நீ தான் சரியாக பயன்படுத்திக்கல தவிர இன்னும் கேட்டுக்கிறேன். பணம் பிரிண்ட் வச்சு கடவுள் வச்சுன்னு இல்லை. அதுக்கிட்ட போய் கடவுளே எனக்கு ₹1 கோடி தரலாம், அதெல்லாம் தர முடியாதுப்பா. ஆரோக்கியமாக இருக்கிற வாழ்க்கையை தரேன், பசியை தரேன், நல்ல தூக்கத்தை தரேன், நானா தர முடியாது. பணம் எந்திரடா, நீங்கள் தான் வச்சுக்கிறீங்க. அதனால் நான் பண்ண முடியாது, தர முடியாது. என்ன கேட்கலாம் கடவுள்கிட்ட? நிம்மதி தான், ஆரோக்கியம் தான், ஆழ்ந்த புரிதலை தான் கேட்கலாம். இறைவா எனக்கு ஒரு நல்ல புரிதலை கொடு. நான் முட்டாள்தனமாக புரிஞ்சுன்னுக்கிறேன், தப்பாக நினச்சிக்கிறேன். உண்மையிலே நீ பொம்மையாக தான் இருக்கிறியா? கால் முடியாக இருக்க முடியும். அசிங்கமாக இருக்கிற தலைவர் என் அவமானம் பற்றி அனுப்பிச்சு விட்டான். நான் ஒரு இப்படியே தான் சொல்லியிருந்தேன். யாருக்கிட்ட போய் கேளு, எனக்கு ஒரு ஆழ்ந்த புரிதலை கொடு, கேளு தருவோம். இதெல்லாம் கேட்கக்கூடியது. இப்போ அங்கே போய் பணத்தை கொடு, எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியை கொடு, சைடில் ஒரு செட்டப் பண்ணுறதுக்கு ஒன்று கொடு, தேடா ஒன்று கொடு, நான் போர்த்தா ஒன்று கொடு, இல்லை இப்படி கொடு, அப்படி இல்லைன்னா இல்லை. அது எனக்கு காரை கொடு, பங்களா கொடு. பங்களா கட்டுற வேலையா கடவுளுக்கு? கார் கொடுக்குற வேலையா? கார் கம்பெனியை வச்சுக்கிறார் கடவுள். அதனால என்ன பண்ணாத கடவுள்கிட்ட. இதெல்லாம் இந்த உலகத்தில் போய் தேடு. உன்னால் அதுக்கான முயற்சிகளை செய். நீ என்ன பண்ணி போராடு, இல்லை வேலை செய், வெற்றி பெறு. உன் வேலைகளை நல்லா செய், இன்னும் சிறப்பாக செய். நீ கொஞ்சம் வேலை செய்யும் போதே நீ என்ன பண்ணாத. நீ சித்தால இருந்துன்னு நான் அந்த வேலை செய்ய மாட்டேன்னா என்ன தான் ஆக மாட்டேன். நீ தான் ஆக போகிறதில்ல, கொத்தனாரா ஆக போகிறதே இல்லை. என்ன கேட்டேன்னா தொழிலே மாற்றலாம் முடியுன்றேன் நான். வருமானம் அதிகமாக வர தொழில் என்ன செஞ்சுனே போகலாம். சிமெண்ட் கம்பெனி வைக்கிற அளவுக்கு போயிடலாம். ஒரு சித்தால் வைக்க முடியுமா? முடியாதா? எங்கே? தொடர் முன்னேற்றம், முயற்சி. சிமெண்ட் எப்படி செய்கிறாங்கன்றது ஆர்வம். அந்த சிமெண்ட் ஏன் ஒட்டுது, எந்த சிமெண்ட் அதிகமாக வந்து யாருக்கு தெரியும்? படிச்சவனை விட அனுபவசாலிக்கு தெரிஞ்சிடும். அவனுடைய கலவை எப்படி இருந்திருக்கும், சிறப்பாக இருக்கும். அவன் தர சிமெண்ட் எப்படி தான் இருக்கான், தரமாக தான் இருக்கும். தரமாக இருந்தால் யாரும் வாங்காமல் போவான். நல்ல பொருள் வியாபாரம் அவரெல்லாம் சும்மா சொல்லுக்காத. இன்றைக்கும் விளம்பரம் இல்லாத பொருள் விற்றுன்னு தான் இருக்குது. இன்றைக்கும் விளம்பரம் இல்லாத சில பொருள்கள் விற்றுன்னு தான் இது. எல்லாம் விளம்பரம் பார்த்தா வாங்கினுக்கிறோம். விளம்பரம் இல்லாத பொருள் விற்குதா இல்லையா? விற்கத்தான். ஸோ விளம்பரம் வந்தால் தான் விற்கணும் ஒன்று இல்லவே இல்லை. சைலண்ட்டாக விற்றுனுக்கிற பொருள்கள் இருந்துதான். இது பூவெல்லாம் விளம்பரம் பண்ணி வைக்கிறாங்க. சார் இன்றைக்கி பூ விலை இவ்வளோ, ஏன் பூ கிடைக்குன்னா தேவையில்லை. கருவாடு யாரும் விளம்பரம் பண்ணுறாங்க. இதெல்லாம் தரமான பொருட்கள். பூ, இந்த கருவாடு, இதுங்கெல்லாம் என்ன நம்ம யாரும் என்ன பண்ண வேண்டியதில்லை, விளம்பரமே பண்ண வேண்டியதில்லை. நீயும் சரியாக இருந்தியானா நீயும் என்ன தான் ஆகிடுவேன். உன்னை கூப்பிடுவாங்கய்யா. நீ நல்ல கை தேர்ந்த எந்த வேலை செஞ்சவனா, நீ அக்கௌண்டன்ட் ஆயிரு, நீ பெரிய ஜெர்னலிஸ்ட் ஆயிரு, இல்லை நல்ல குருவாயிரு, இல்லை நல்ல கொத்தனார் ஆயிரு, நல்ல சித்தல் ஆயிரு, நல்ல வெட்டியாராக கூட இரு, எதுவாக வேணா இரு. நீ சிறப்பாக செஞ்சேன்னா உன்னை என்ன தான் பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க தான். ஏன்னா நீ யார்? கை தேர்ந்த ஒரு வேலைக்காரன். எப்போ அளவாக நினச்சி என்ன பண்ணுகிற, அதை சாதிக்கிறதுக்கான முயற்சியில் நீ இறங்கிட்ட. எப்படி தான் செய்வ? பொறுப்பாக தான் இருப்ப. பொறுப்பாக இரு, செயல்படு, என்ன தான் ஆகிடுவேன். விட்டு விட்டேன்னா பார்த்துக்கோ.